ரைட். நேற்று சதவீதம் பார்த்தோம். வீட்டில் சால்வ் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுட்டு அதெல்லாம் கிளாரிஃபை ஆகும். இப்போ நான் 2 மெத்தடில் இதை நான் பண்ணணும். திரும்ப அடுத்ததில் பார்ப்போம். சிம்பிளாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு பார்ப்போம், புரிஞ்சதை வச்சு. ஓகேவா? இதெல்லாம் பார்க்கலாம், அடுத்ததில் பார்ப்போம். ஒரு பாட்டிலில் 15% பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை. புரியுதா என்னென்னு? பாட்டில் ஃபுல்லாக ரொம்பனா 100% ரொம்ப. ஓகேவா? அதில் 15% பிஸ்கட் தான் இருக்குது. 15% பிஸ்கட்டோட எண்ணிக்கை எவ்வளவு? 30. அதில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை. மொத்தமாக ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக இருந்தாக்க எத்தனை பிஸ்கட் இருக்கும்? சரியா? சரி, ரைட். 30ங்கிறது எவ்வளோ? 15%. 15 பங்கு அதில் இருக்குது. கரெக்டா? ஒரு பங்கு வேணால் என்ன பண்ணணும்? 15ஆல் டிவைட் பண்ணு, ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு எவ்வளவு? 2. ஒரு பங்குனா எவ்வளவு? 1%. ஆமாம் தானே? ஒரு பங்குனா 1% தானம்மா? 2. அப்போ 100 பங்கு வேணும். அப்போ எவ்வளவு? 100 2 எவ்வளவு? 200. வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடுத்தது அதெல்லாம் போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணக்கூடாது. இவ்வளோ தான் உனக்கு புரியறதுக்காக எழுதுனேன். நானாக இருந்தேன்னா எதுவுமே எழுத மாட்டேன். புரியுதா? 15 பங்கு இருக்குது. பண்ணோம்னா 2 வரும். ஒரு பங்கு 1% 2. அப்போ 100 பங்கு 100%. 100 2 எவ்வளவு? 200. அவ்வளோதான், முடிஞ்சு. எழுதுறது கூட அங்கே வேலை இல்லை. கொஸ்டினை புரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. அடுத்தது, ஒரு தேர்தலில் 2 நபர்கள் போட்டியிட்டனர். அதில் 41% வாக்குகள் பெற்றவர் 54,900 அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். கொஸ்டினே கொஞ்சம் சரியாக இல்லை. இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 41% வாக்கு வாங்கியிருக்கார் இவர். மொத்த ஓட்டு எத்தனை சதவீதம்? 100%. தோற்று போனவர் 41% வாங்கியிருக்கார். ஓகேவா? ஜெயிச்சவர் எவ்வளவு? 59%. 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 18%. இப்போ 2 பேர்த்துக்கு உள்ள வித்தியாச ஓட்டுகள் எவ்வளவு? 18%. வித்தியாசம் எவ்வளவு 2 பேர்த்துக்கு நடுவில்? 54 இருந்தால் 54,900. இப்போ 54,900 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 18%. 18ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 1% கிடைக்கும். 1% எவ்வளவு? எவ்வளோ வருது? 3050. இன்ட்டு எவ்வளவு? 100. 3050 இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ வரும்? 3,50,000. ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ரொம்ப மல்டிப்ளை கால்குலேட்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணுற மாதிரிலாம் கேட்க மாட்டான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கான்செப்ட் வச்சு போடுற மாதிரி. ரைட். அடுத்தது, ஒரு வகுப்பில் 90 மாணவர் உள்ளார்கள். அதில் 60% மாணவர்கள் ஆண்கள். ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ கிடைக்கும்? 10%. அப்போ ஆண்கள் எத்தனை? 60%. 10% 9. 6 எவ்வளவு? 54. 90ல் 54 பேர் ஆண்கள். அப்போ பெண்கள் எவ்வளவு? 36 பேர். இதில் ஒரு டிஸ்ட் வைப்பானுங்க. இந்த கேள்வி ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் தான் இப்படி. பெண்கள் மற்றும் ஆண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் எவ்வளோ வரணும்? 36 54ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? ரைட். அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே போகிறதுக்குலாம் வேலை இல்லை. புரியுதாம்மா? கணக்கு புரியுதா? இல்லையா? புரியல கேளுங்க, கேட்டால் தானே. ஒரு வகுப்பில் 90 மாணவர்கள் இருக்காங்க. இதான் என்னது? 100%.
ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கணும். ட்ரை பண்ணாமல் வந்தீங்கன்னா பிரச்சனை. அப்போ 90ங்கிறது எவ்வளோ? 100%. கரெக்டா? அதில் ஆண்கள் 60%னா பெண்கள் எத்தனை சதவீதம்? 40%. எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10% கிடைக்கும். 100 பங்காக போட்டு 10 பங்கு எடுக்கிற மாதிரி அர்த்தம். ஒரு டிஜிட் தள்ளி வைக்கிறேன், 10% கிடைக்குது. ஓகேவா? ஆண்கள் எத்தனை சதவீதம்? 60%. எத்தனை 10 இருக்குது இதில்? 6 10. இப்போ 6 எவ்வளவு? 54. ஆண்களோட எண்ணிக்கை 54. மிச்சம் உள்ளது பெண்களோடது 36. அவ்வளோதான். புரிஞ்சிக்கிற வரைக்கும் கஷ்டம். புரிஞ்சிக்கிட்டுனா டக்கு டக்குன்னு மூளை போட்டுரும். பார்த்தோன்னே சொல்லிடும். அதான் கரெக்டாக இருக்கும். ராம் தனது சம்பளத்தில் 15% வாடகைக்கு கொடுக்கிறார். அவருடைய சம்பளம் 27,000 எனில் வாடகைக்கு அவர் செலவிட்ட மொத்த தொகை 15%. எந்த ஒரு நம்பரையும் இதான் மொத்த தொகை. இது 100% இருந்தால் 100% இருந்தால் நல்லா தெளிவாக, ஏன்னா தப்பு பண்ணிடுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் இருந்தால் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? நம்ம 15% கண்டுபிடிக்கணும். இது 100%. அதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 10%. 10% எவ்வளவு? 2700. நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 15%. 10ல் பாதி எவ்வளவு? 5%. அப்போ இதில் பாதி எவ்வளவு? 1350. ஆ 350. 2000 பிரிங்க, பிரித்து பண்ணுங்க. 2000ல் 1000, 700ல் பாதி எவ்வளவு? 350. அவ்வளோதான். அப்படி பிரித்து பண்ணுங்கள். டேரெக்டாக பண்ணாதீங்க. எப்பயுமே முழு நம்பரை பிரித்து 10 100 அதெல்லாம் பிரித்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். 700 பிரித்து 350. அப்போ எவ்வளோ வருது? 1000. 0 5 10க்கு 0 மிச்சம் 1 4 4050. ஆனால் இங்கேயே சொல்லிடலாம், இது 2 ஆன்சர்லன்னு சொல்லிடலாம். இங்கே பார்த்தோன்னே, ஏன்னா இங்கே 50 வருதா, இந்த 2ல் தான் 50 வருது. அப்போ இது கூட்டினா 50 வரணும். உட்காந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 2 அடிச்சாச்சு. 1ல் மட்டும் 50 இருந்ததுன்னா அதான் ஆன்சர். நான் ஃபஸ்ட்டே டிக் பண்ணிட்டு போயிடணும். கூட்டிகிட்டுலாம் இருக்கக்கூடாது அங்கே எக்ஸாம் ஹாலில். அடுத்தது 6400 மதிப்புள்ள இயந்திரம் 12% நட்டத்திற்கு விற்கப்படுது. நஷ்டம். மதிப்பு 6400 ரூபா, அதில் அதோட கம்மியாக தான் நீ விற்கிற, அதான் நஷ்டம். சரியா? ரைட். அப்போ 6400ல் 12% எவ்வளோ சார்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளவு? இதுதான் 100%. 100%மாக இருந்தால்தான் அப்படி போகணும். 5% 6400னா அப்படி போகக்கூடாது. புரியுதா? இது 100% தான் 6400. ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10%. 10% எவ்வளவு? 640. அப்படியே நிற்கணும். 10% 640. நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 12. அப்போ 600ஓட கம்மி 600, 640ஓட கம்மியாக உள்ளதெல்லாம் ஆன்சர் கிடையாது. ஆமாவா? எதெல்லாம் ஆன்சர் இல்லை, இதெல்லாம் ஆன்சர். இப்படி தான். இதுக்கு பேர் தான் குவான்டிட்டி ஆப்டிடியூடு. ஓகேவா? அடுத்தது எத்தனை சதவீதம்? 2.5%. இது எத்தனை சதவீதம்? 10%. 10ல் 4ல் ஒரு பங்கு தானே இது? 2.5. அப்போ 640ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? அப்படியும் போகலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இப்படியும் போகலாம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளவு? 1% 64ன்னு. அதை நான் கேட்கல, அதுதான் அங்கே தெளிவாக இருக்கே. 2 எந்த நம்பராக இருந்தாலும் அது 100% எடுத்துக்கிட்டோம்னா 2 டிஜிட் தள்ளி வச்சினாக்கா என்னது? 1%. அப்போ 64 1%. ஒரு 64. நமக்கு 2.5 வேணும். இன்னொரு 64. அதில் பாதி அரை. சரி, இதையே கூட்டுங்களேன். 64 எவ்வளவு? 120. 120னா 640 120 போனால் எங்கே ஆயிடுது? 700 கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். இப்படி தான் போடணும். இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இல்லைனா மேக்ஸு, ஸ்கூல் மேக்ஸ். அந்த ஸ்கூல் மேக்ஸ் போடவே கூடாது எப்பயுமே. புரிஞ்சுதா? இப்படிலாம் யார் யோசிச்சு போட்டிங்க? யார் ட்ரை பண்ணல ஒரு கொஸ்டின் கூட? இன்னும் இல்லையா?
ஓகேவா? அவ்வளோதான் போகணும், இவ்வளோ தான் டைமிங். அடுத்து ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை, அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. 27,000. சரியா? 10 வருஷம் கழிச்சு 6% கூடுது எனில் 71 எவ்வளவு? இதில் 10% கண்டுபிடிச்சி அது கூட ஆட் பண்ணணும். ஓகேவா? சரி, 6%. 6%. சரி, ரைட். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளவு? 10%. அதில் பாதி எவ்வளவு? 5. 2700 பாதி எவ்வளவு? 1350. 5%. இன்னும் எத்தனை சதவீதம் வேணும்? 1% வேணும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1%. 270. ஓகேவா? 0, 12க்கு 2, 5, 1, 1520. அப்போ எவ்வளோ வரும்? 28,520. இடிக்குதா? ஏதாவது தப்பாக போட்டனா? 620. ரைட். ரைட், 620. அப்போ எது வரும்? 28,600. இந்த 20 வரலன்னா எடுத்தோடனே இதை போட்டுடலாம். இங்கேயே கூட யோசிச்சுக்கலாம். இந்த 1000 சில்லறை தானே, 30,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 30,000 எவ்வளோ வரணும்? 3000 வரணும். இதான் ஆன்சர். இவ்வளோ தான் யோசிக்கணும். இவன் தான் வேணும் அங்கே கவர்மெண்ட்டுக்கு. சரியா? ஆமாம். அடுத்தது 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 18 கிராம் என்பது கிராமில் இருக்குது. 7.2 கிலோகிராம். கிலோனா எவ்வளவு? 1000ன்னு அர்த்தம். அப்போது 7.2னா 1 கிலோகிராம்னா 1000 கிராம். ஒரு 7.2 கிராம்னா எவ்வளவு? 7200 கிலோகிராம். 7200 கிராம். அதில் 18 எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100. 7200ல் 18 எத்தனை சதவீதம்? ஓகேவா? இது ஃபார்முலா வச்சு போடுறது மாதிரி போயிட்டோன்னா, சரி ஃபார்முலா எல்லாமே போடுவோம். 7200ல் 18. சரி, எத்தனை சதவீதம்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எத்தனை சதவீதம்? அப்போ 1% எவ்வளவு? 72 ரூபா. ஓகேவா? 72ல் எத்தனை 18 இருக்குது? 72ல் எத்தனை 18 இருக்குது? 4. அப்போ 72ல் 4ல் ஒரு பங்கு தானே அது 18. 4ல் ஒரு பங்குனா 1% 72. 4ல் ஒரு பங்குனா எத்தனை சதவீதம்? 1/4%. 4ல் ஒரு பங்குனா பார்த்தோம்லங்க. 4ல் ஒன்றுனா 1/4. 1ல் 1/4%ங்கிறது என்னது? 1/4% அப்படின்னு சொல்லலாம். 0.25%ன்னு சொல்லலாம். நமக்கு இருக்கா? அவ்வளோதான். புரிய வைக்கிறதுக்கு தான் எவ்வளோ நேரம் பார்த்தோன்னு போட்டலாம். எல்லாமே பாருங்கள், 25 25 2 5ஆகவே இருக்குது. இப்போ எது கரெக்ட் ஆன்சரு? அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை 3200. சரி, 32,000மா? அதில் 40% ஆண்கள், 25% பேர் பெண்கள், மீதமுள்ளோர் குழந்தைகள். குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும் கிடைச்சா போதும். ஆண்கள் 40, பெண்கள் 25. டோட்டலாக எவ்வளோ போயிட்டாங்க? 65 போயிடுச்சு. 100ல் 65 போனால் எவ்வளவு? 35%. 30% தான் குழந்தைங்க. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, எவ்வளோ கிடைக்கும்? 10%. அப்போ 10% எவ்வளவு? 3200. 3200 எவ்வளவு? 9,900. 9600. ஏன்னா 35ல் 3 10 இருக்கா? 9600. அடுத்து மிச்சம் எவ்வளோ வேணும்? 5% வேணும். இந்த ஆன்சர் 320 வரணுமா? 20 வரணும். 20 இருக்கிறது என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. கூட்டி பாருங்கள், கரெக்டாக வரும். வருதா இல்லையா? அதெல்லாம் ஏதோ தப்பு.
0 2 9 என்னது தப்பு நடக்குது, தப்பாக போட்டேன், தப்பு தான் சரியா. இப்போ ஆன்சர் தப்பு. என்ன பண்ணுறேன், இது 1%, இது தப்பு. இதில் பாதி போடணும். இது 10% தான் 3200. அதில் பாதி எவ்வளவு, 3000 பாதி 1500, 200 பாதி, 200 பாதி எவ்வளவு 100, 1600 தப்பு. இது 1600 11200 சின்ன தப்பு பண்ணிட்டேன் சரியா. ரைட். அடுத்தது மிதிவண்டியின் விலை 1500, 1350க்கு விற்கிறான். அப்போனா என்னது, தள்ளுபடியாக இருக்கணும் இல்லை நஷ்டமாக இருக்கணும். தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ, 1500 எவ்வளோ தள்ளி விற்றுருக்கான், 150 ரூபா தள்ளி விற்றுருக்கான். 1500ல் 150 எத்தனை சதவீதம், விற்றதை பார்க்கக்கூடாது. இதிலேருந்து எவ்வளோ கொடுத்தான், எவ்வளோ சதவீதம், 10%, அவ்வளோதான். அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு எண்ணின் 40% 30, 40% 100% இல்லை, 40% 30 எண்ணில் அந்த எண்ணின் 150% என்ன, சரியா. 40% ஓர் எண்ணின் x = x, ஓர் எண்ணின் 40% ஈக்குவல் டு எவ்வளவு, 30. அப்போ எக்ஸ் அந்த கதையெல்லாம் தேவையில்லை, 40ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1% கிடைக்கும். கரெக்டா, டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 30, 4 8 32 வராது. அப்போ என்ன வரும், 4 7 28, 4 7 எவ்வளவு, 28. நாலு 28 7, மிச்சம் 2 5 20. அப்போ எவ்வளோ வரும், 7.5. சைபர் சேர்த்தணும்ல, 7.5 0.75 0.75. சைபர் சேர்த்தும் பொழுது பாயிண்ட் வச்சிடணும், பாயிண்ட் வச்சுட்டோம் 75. அப்போ 1% எவ்வளவு, 7.5, சரி 0.75, முக்கால் அப்படின்னு அர்த்தம். இது 1%. நமக்கு எத்தனை சதவீதம் வேணும், 150%. 150 × 0.75, ஓகேவா. இதை 100 × 0.75 வச்சிங்க அப்படின்னா 75 கிடைக்கும். அப்போ 100% எவ்வளவு, 75. அதில் பாதி 50%, பாதி. இதில் பாதி எவ்வளவு, 35, 37.5, 37.5 தானே. அப்போ எவ்வளோ வரும், 0.5, 12க்கு 2, மிச்சம் 1, 4, 7 எவ்வளவு இருக்குது ஆப்ஷனு. அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இருக்குது. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டுனா ஒன்றுமே இல்லை. அல்லது டேரெக்டாக போகணும் சார், இது இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, அடுத்தது என்ன பண்ணுறோம், 30ங்கிறது 40%, கரெக்டா. அப்போ 40ஆல் டிவைட் பண்ணோம்னா 1%, அதான் 1 பங்கு கிடைக்கும், கிடச்சிருச்சு. அதான் எவ்வளோ, 0.75. 0.75ங்கிறது 1% அல்லது 1 பங்கு. நமக்கு எத்தனை பங்கு வேணும், 150 பங்கு வேணும். அப்போ 150 × 0.75, அதான் கான்செப்ட். இது அடுத்து 25 மாணவர்கள் 72% கணிதத்தில் சிறந்து விளங்குகின்றனர். எத்தனை மாணவர் கணிதம் சிறந்து விளங்காதவர்கள் அப்படின்னா என்ன கேட்குறான், 100% மொத்தம், ஓகேவா. 25 மாணவர்னால் 100%, 72% மேக்ஸ் நல்லா போடுறான்.
மிச்சம் உள்ள வந்தால் மேக்ஸ் ஒழுங்காக போடாதவன். மிச்சம் எவ்வளவு? 28%. 28% கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதான் 100%. கரெக்டா? 2 டிஜிட் தள்ளி வச்சா எவ்வளோ கிடைக்கும்? 1% கிடைக்கும். 1% வேண்டாம் நமக்கு. 1 டிஜிட் தள்ளி வைப்போம் ஃபஸ்ட்டு. எவ்வளவு? 10%. 2.5 10%. இன்னொரு 10% எவ்வளவு? 2.5. இப்போ 20% எவ்வளவு? 5. இன்னும் நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 8% வேணும். ஓகேவா? சரி, 2 டிஜிட் தள்ளி வைங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 1%. எவ்வளவு 1%? போட்டு 0.25. இன்னும் நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 8% வேணும். 4.25 எவ்வளவு? 1. இன்னொரு 4.25 ப்ளஸ் 1. இப்போ 7 பேர் தான். என்னது? 25ல் 28% எவ்வளவு? வெறும் 7 பேர். புரிஞ்சிக்கிறதுக்கு, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் இவ்வளோ வேலை செய்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டுனா நீயே போட்டுருவ, டக்குன்னு போட்டுருவ. ஃபார்முலாவும் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். 25 ஆரஞ்சுகள் உள்ள கூடையில் 5 ஆரஞ்சுகள் உள்ளன. அதை கூடையில் 25 ஆரஞ்சு வைக்கலாம், ஆனால் 5 தான் இருக்குது. அப்போ 25ல் 5 எத்தனை சதவீதம்? எவ்வளவு? 20%. 5ல் ஒரு பங்கு 20%. 5ல் ஒரு பங்குனா எவ்வளவு? 20%. சரி, போட்டு காமிக்கணுமா? 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டேன். எத்தனை சதவீதம்? 10%. நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது? 5. 10% எவ்வளவு? 2.5. ஓகேவா? நம்மக்கிட்ட 5 இருக்குது. அப்போ டபுள் 2.5. அப்போ எவ்வளவு? 20%. இன்னும் ஒரு சில விஷயம் புரிஞ்சிக்கிட்டால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள மாதிரி போட்டுருவீங்க. அது இது ஃபார்முலா வச்சு தான் போடணும், அது இருக்கட்டும். அடுத்தது எக்ஸின் 15. இது வந்துட்டு ரேஷியோ பார்த்துட்டு அப்புறம் இதை பார்ப்போம். சரியா? இது ரேஷியோ, அது பார்த்துட்டு பார்ப்போம். 260 விட 15 குறைவாக உள்ள எண் 15%. 200 15% கம்மி பண்ணணும். எந்த எண்ணுன்னு கேட்குறான், பார்ப்போம். 1 டிஜிட் தள்ளி வச்சா எவ்வளவு? 10%. எவ்வளவு? 26. அதில் பாதி 5%. அப்போ இதில் பாதி எவ்வளவு? 13. அப்போ எவ்வளோ வருது? 9, 3. அங்கே கடைசியில் ஏதாவது 1 வருதான்னு பாருங்கள். அந்தளவுக்கு நான்லாம் வாழைப்பற சோம்பேறி. ஏன்னா 260ல் 39 கழிச்சா 1 கடைசியில் வரணும். ஆமாவா? அப்போ இதுதான் ஆன்சரு. எப்படி 23 வந்துச்சு? இதானே ஆன்சர் வந்துச்சு எல்லாத்துக்கும். அவன் தான் வேணும் அங்கே. அடுத்தது ஒரு தொகையின் 12% 1200. புரியுதா? 100% இல்லை, 12% தான். அதில் 12 பங்கு தான் இருக்குது. 100% இருந்தால் தான் 1 டிஜிட் தள்ளி வச்சு 10% எடுக்கலாம். பேசாதீங்க, கவனிங்க. ஏதாவது டவுட்டாமா? கேளுங்க, டவுட் இருக்கிறத கேளுங்கம்மா. என்ன? அப்புறம் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, கவனிங்க. 12 பங்கு தான் இருக்குங்க. 100 சம பங்காக போட்டு 12 பங்கு தான் எவ்வளவு? 1200. அப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு? 1 பங்கு கிடைக்கும். அதான் 1%. 1% எவ்வளவு? 100. எத்தனை சதவீதம் வேணும்? அந்த எண் என்ன? அந்த எண் தான் 100%. 100 × 100 10,000. பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? கரெக்டா? இன்னொரு டைம் சொல்லிட்டா. நேற்று வந்தீங்களா இல்லையா? வரலன்னா சொல்ல மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்களா? ஒரு எண்ணோட 12% தான் 1200. அப்போ அதில் எவ்வளோ இருக்குது? 12%னா 12 பங்கு. 100 சம பங்காக போட்டு 12 பங்கு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். 12 பங்கு. 12 பங்கு தான் எவ்வளவு? எக்ஸின் 12 பங்கு அல்லது 12%. எவ்வளவு? 1200.
இதில் 12 பங்கு இருக்குது, 12% இருக்குது. ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு தான் என்னது? 1%. ஒரு பங்கு ஈக்குவல் டு 1%. எவ்வளவு? 100. 1200 12ஆல் எத்தனை 12 இருக்குது? 100 12 இருக்குது. ஓகேவா? 100 தானே? 12 100 தான் என்னது? 1200. அடிக்கவே தேவையில்லை, பார்த்தாவே தெரியுது. 1200 எத்தனை 12? 12 100 இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 100. அந்த எண் என்னன்னு கேட்குறான். அப்படின்னா எவ்வளவு? 100%. ஒரு பங்கு 100னாக்கா 100 பங்கு எவ்வளவு? 100 × 100. 100 100 தடவை கூட்டணும். ஏன்? ஒரு பங்குங்கிறது 100 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 10,000. அந்த வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். நான் பங்கு அதெல்லாம் சொல்லி வரேன்ல அங்கே, அதுக்கு தான் ஒவ்வொரு தடையும் பொறுமையாக அதை சொல்லிட்டு வர்றது. அடுத்தது, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வருடத்தில் 20,000 25,000 இன்க்ரீஸ் ஆகுது. எதுலேருந்து எது இன்க்ரீஸ் ஆகுது? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5,000. இந்த 5,000 இதில் எத்தனை சதவீதம்? 4ல் ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்குனா எவ்வளவு? 25%. 4ல் ஒரு பங்குனா எவ்வளவு? 25%. ஏன் சார்னா 100 தானே சதவீதம்? சதவீதம்னா 100 தானே? 100ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 100 4ஆக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் எவ்வளவு? 25. அதான் 25. இப்படி தான் போகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எவ்வளோ நேரம், இல்லைனா டக்கு டக்குட்டு 15 கொஷினா 10 செகண்டு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? இப்படி யோசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 மணிக்கு ஆரம்பிச்சோமா, 25 நிமிஷம். 15 கொஸ்டின் 15 × 10 செகண்ட் எவ்வளவு? 150 செகண்டு தான் இருக்கும். அப்போ எவ்வளவு? 2.5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். 2.5லேருந்து 3 நிமிஷம் தான் 15 கொஸ்டினுக்கு. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? பேசிக் நீ ஃபஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணிடணும் எல்லா கிளாஸும். அப்புறம் இதை பார்க்கணும். இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு கொஸ்டினாக சால்வ் பண்ணிங்களா? கை தூக்குங்க. எத்தனை கொஸ்டின் அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்க? 2. ஃபஸ்ட் 2 மட்டும், மற்றதெல்லாம் ஒரு நீங்கள் 5. வெரி குட். வேறு நீங்கள் எத்தனை? 2. பரவாயில்ல, வெரி குட். ட்ரை பண்ணியிருக்கீங்களே. அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபார்முலா வச்சு போட்டான் சார், அவன் முட்டாள்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். 1 2க்கு மட்டும்தான் ஃபார்முலா தேவைப்படுச்சு, நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டேன், விட்டுருங்க. 1க்கு மட்டும்தான். இது ரேஷியோ பார்க்கணும். 12வது கொஸ்டின் ரேஷியோ பார்த்தோன்னு இது பார்த்தீங்கன்னா புரியும். விகிதம், அதுவும் பின்னம் தான் கர்மம். சரியா? சரி. இப்போ ஃபார்முலா வச்சு போடுறது சார்.